மசால் வடையை பொறுத்தளவில் ஒரு பெஸ்ட்டான ஸ்நாக்ஸ்ன்னு தான் சொல்லலாம். இந்த மசால் வடையை வச்சு எப்படி சூப்பரான குழம்பு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வந்து வெந்தயத்தை போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால வெஜிடேரியனில், அதனால தான் இன்றைக்கி வடை குழம்பு வந்து செஞ்சுருக்கேன். நம்ம வந்து வடை வந்து ஊற வச்சு அரைச்சி நம்ம வீட்டிலையே சுட்டு கூட குழம்பு வைக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து கடையில் வந்து ஒரு 10 வடை வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு சரி டைம் இல்லை, அதனால் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் தான் வாங்கி வச்சுருந்தேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த குழம்பு வந்து நம்ம எப்போவுமே வந்து மீன் குழம்பு, காரக்குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு மெத்தடு தான். ஆனால் வந்து புளி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, மீடியமான தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளியை வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். வடை போடுறதுனால வடை வந்து குழம்பு வந்து இழுத்துடும். அதனால் குழம்பு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கணும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். அதுக்காக அரைச்சி சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 10 வடை வந்து இன்றைக்கி வாங்கியிருந்தேன். மீடியம் சைஸாக தான் இருந்துச்சு வடை. இது குழம்புல போட்டோன்னா ஊறி நல்லா பெருசாக வந்துடும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 கரண்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு மிளகாத்தூளை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துட்டு நம்ம நல்லா குழம்ப கொதிக்க விடணும். நம்ம வந்து காய் வந்து எதுவுமே இந்த குழம்புக்கு சேர்க்கக்கூடாது, வடை மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. நான் எடுத்து வச்சுருக்க வடையை சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து வடை செய்யும் போதுமே மீடியம் சைஸில் செஞ்சால் போதும். அது குழம்புல போட்டதுக்கப்புறம் நல்லா ஊறிட்டு சைஸ் வந்து பெருசாயிரும். இந்த குழம்பு வந்து செஞ்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து தான் சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து வடைலாம் ஊறி நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்க எதுவுமே தேவை கிடையாது. சைடிஷ்ஷே இல்லாமல் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.